ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில மகத்துவமான காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக பிதாவே, இப்பேற்பட்ட மகத்துவமான சத்தியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் எந்த வகையிலும் விட்டுவிடாதபடிக்கு சோர்வில்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் பயிற்சி பெற தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1910 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா? ஸோ அந்த கேள்வியை எளிமையாக புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நாங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அதை நாம் படிக்கிறோம், சரிங்களா? மீட்பு பலியின் பலன், மீட்பு பலியின் பலன் அதான் ரான்சம். அது தண்டனைக்குள்ளான மனுக்குலத்தின் ஒரு பகுதியினருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு, அதாவது ரான்சம் சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லையா, அதான் மீட்பு பலியின் பலன் அப்படின்னு சொல்றார். அந்த ரான்சம் சாக்ரிஃபைஸு தண்டனைக்கு உள்ளான மனுக்குலம், அது ஆதரவு சந்ததி, அதில் ஒரு குரூப்புக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு அதன் பின்னர் வேறு யாருக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்குமே ஆனால் எதுனா இந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ். நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட்ல பாருங்கள், இதுதான் ரான்சம் சாக்ரிஃபைஸ். இதை இங்கே தண்டனைக்குள்ளான மனுக்குலம், இதில் பாருங்கள் 5 பாருங்கள், இதில் ஒரு குரூப் மட்டும், ஒரு பகுதியினருக்கு மட்டும், ஒரு பகுதியினருக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு மீதி இந்த ரான்சம் சாக்ரிஃபைஸில் மீதி பயன்படுத்தப்படாமல் இருக்குமேயானால் தெய்வீக நீதி அதை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி ஏற்றுக்கொள்ளுமானால் அந்த நீதி தத்துவத்தை தயவு செய்து விளக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ திரும்பவும் என்ன பண்ணலாம்னா அதை படித்து பதிலுக்குள்ளாக போயிடலாம். மீட்பு பலியின் பலன் தண்டனைக்குள்ளான மனுக்குலத்தின் ஒரு பகுதியினருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு அதன் பின்பு வேறு யாருக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்குமானால் தெய்வீக நீதி அதை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி தெய்வீக நீதி அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த நீதி தத்துவத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ பதிலுக்குள்ளாக நம்ம போகலாம். இது ஒரு தவறான கருத்தாகும். நீங்கள் சொன்னது ஒரு தவறான கருத்து. இதை நாங்கள் ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். நமது கர்த்தர் தம்முடைய பணியை முடித்த நேரத்திலிருந்து மீட்பின் பலி நீதியின் கைகளில் ஏற்கனவே இருந்தது. நீங்க சொன்ன கருத்து தப்பு. நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியின் வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறமா மீட்பு பலி நீதியின் கரத்தில் ஏற்கனவே இருந்தது. அவருடைய மீட்பின் பலன் சபைக்கு மட்டும் சுமத்தப்பட்டுள்ளது என்பதை தவிர, அவருடைய மீட்பின் பலன் சபைக்கு மட்டுமே சுமத்தப்பட்டுள்ளது என்பதை தவிர, சொல்லர்த்தமாக பார்த்தால் மீட்பின் பலி இன்னும் எவருக்கும் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். பலனை பயன்படுத்துவதற்கும் பலனை சுமத்துவதற்கும் இடையே வித்தியாசம் உள்ளது. மேன்மையான பிரதான ஆசாரியர் மனுக்குல உலகத்துக்கு கொடுக்க போவது என்பது அவருடைய பலன் சுமத்தப்படுதல் இல்லை. மேன்மையான பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பலனை உலகத்துக்கு கொடுக்க போறாரு அப்படின்னா அது சுமத்தப்படுதல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? அடுத்தது,
ஆனால் கர்த்தர் கிறிஸ்துவின் மரணத்தினால் கிடைக்கப்பெற்ற அல்லது விலைக்கிரயம் பண்ணப்பட்டதான ஆதாமினால் இழந்தவற்றை எல்லாம் உலகம் திரும்ப பெற்றுக்கொள்ளும். அதாவது இங்க என்ன சொல்றான்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பலன் இருக்குல்ல, அதை உலகத்துக்கு கொடுக்க போறாருல்ல, அதுக்கு பேர் என்ன கிடையாதான்? அது சாற்றப்படுதல், சுமத்தப்படுதல் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். ஆனால் கர்த்தர் கிறிஸ்துவின் மரணத்தினால் கிடைக்கப்பெற்றது எது? பலன், கிரயம், அதுதான். சரிங்களா? கிடைக்கப்பெற்ற பலன் அல்லது விலைக்கிரயம் பண்ணப்பட்டதான ஆதாமினால் இழந்தவற்றை எல்லாம் உலகம் திரும்ப பெற்றுக்கொள்ளும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால அந்த பலன் கிடைச்சது இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவார்னா, ஆதாம் இழந்த எல்லா காரியத்தையும் உலகம் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளும். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டாரு. சரிங்களா? ஆனால் இது சபைக்கு அல்ல. சீர்பொருந்துதலை நாம் பெறுகிறதில்லை. கர்த்தர் கிறிஸ்து ஒப்படைத்த விஷயங்களை நாம் பெறுகிறதில்லை. அவற்றை அவர் உலகத்தாருக்கு கொடுப்பார். ஸோ இந்த இடம் எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறாரு. அதாவது பலன், புண்ணியம் இருக்குது. அது உலகத்துக்கு கொடுக்க போறார். உலகத்துக்கு சுமத்தப்படுதலோ அல்லது சாற்றப்படுதலோ கிடையாது. அப்படி கூடிய பட்சத்துல இந்த பலன் மூலமாக ஆதாம் அவர்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் உலகமானது திரும்ப பெற்றுக்கொள்ளும். அப்போ இந்த காரியமானது சபைக்கு சொல்லப்படல அப்படின்னு சொல்றார். சரிங்களா? சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதங்களை பெற நாம் அழைக்கப்படவில்லை. சீர்பொருந்துதலின் ஆசீர்வாதங்களை பெறும்படியாக சபை இன்றைக்கு அழைக்கப்படவில்லை. கர்த்தர் கிறிஸ்துவுடன் பலியிடுவதற்கும் பாடுபடும் சலுகையை பெறுவதற்கும் அழைக்கப்படுகிறோம். இப்ப நாம் அழைக்கப்பட்டது எதுக்காகனா, நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட பாடுபடுவதற்காகவும் நம்மளை பலியிடுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரங்கள் பூரணமாக இல்லை என்பதுதான் ஒரே வித்தியாசம். ஆகவே பிதாவிடம் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில், பிதாவிடம் நாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையில் நம்முடைய பலவீனங்களை சரி செய்வதற்காக அவருடைய பலன் போதுமான அளவு சுமத்தப்படுவதற்கு நமக்கு பரிந்து பேசுகின்றவராய் இருக்க நமது பிரதான ஆசாரியரை நாம் கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸோ எங்களுக்கு என்ன ஒரு எண்ணங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான ஒரு கேள்விதான். ஆனால் கேட்ட விதங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே போல் எளிமையான பதில் தான், பட் நிறைய இடங்களுக்கு போய் அதை சொல்ல வேண்டிய தேவை அங்கே இருந்துச்சு. அவ்வளோதான். அப்படின்னா என்ன கேள்வி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பலன் இருக்குல்ல, அதான ரேன்சம், அதான விலைக்கிரயம், இப்படி இருக்குல்ல, இதை இந்த தண்டனைக்குள்ளான மனுக்குலத்தின் ஒரு பகுதிக்கு மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் பயன்படுத்தப்படவே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீதி ஏற்றுக்குமா? ஒருவேளை நீதி அதை ஓகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த நீதி தத்துவத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார். கேள்வி கேட்டவங்க சொன்னாங்க. அப்போ சகோதரருடைய பதில் என்ன? நீங்கள் சொன்ன கருத்து தப்பு, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் அவருடைய மரணத்துக்கான பலன் நீதியின் கரத்தில் இருக்குதுப்பா. முதல்ல நம்பர் 1 இதை சபைக்கு தான் சுமத்துறாரு, சாட்டுறாரு. இது உலகத்துக்கு கிடையாதுப்பா, உலகத்துக்கு கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது சபைக்கு சாற்றப்பட்டதுனால இன்னும் யாருக்குமே இது பயன்படுத்தப்படலைன்ற வார்த்தை சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த மீட்பின் பலனை பயன்படுத்துறதுனால உலகத்துக்கு பயன்படுத்த போறாரு.
உலகத்துக்கு பயன்படுத்துறதுனால அல்லது கொடுக்க போறதுனால ஆதாம் அவர்கள் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் உலகம் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளும். இதுதான் சீர் பொருந்துதலின் பலன்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள். இந்த சிறு பொருந்தலின் ஆசீர்வாதங்கள் சபைக்கு கிடையாது. ஏன்னா சபை இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அழைக்கப்படல. சபை இப்ப அழைக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து தன்னை பலியிடுவதற்கும், தன்னை தான் பலியிடுவதற்கும், அவர் கூட சேர்ந்து பாடுபடுவதற்கும் தான் இப்ப அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா மேன்மையான காரியங்கள் அவனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். அப்போ சபைக்கு இது தற்போது சாற்றப்பட்டுள்ளது. எதற்காக பார்க்கும்போது அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் சரி செய்வதற்காக தான் சாட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி முடித்தார். அதனால் கொஞ்சம் நிதானமாக கேட்டுருங்க, புரிஞ்சிடும். ஒரு ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிவுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, நல்ல காரியங்களை நீர் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்காக மறுபடியுமாக நன்றியை ஏறெடுக்கின்றோம். பிதாவே, நாங்கள் நன்றியை ஏறெடுக்கக்கூடிய விதங்களை எங்களுடைய செயல்களில் அதிகமாக காண்பிக்க தேவன்தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.